ஏஐ உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சியை வேகமாக மாற்றி வருகிறது. ஆனால் அதே சமயம் இது பலரின் வேலைவாய்ப்புகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. இந்திய தொழில்நுட்பத்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் புதிய அறிக்கையொன்று வெளியாகியுள்ளது. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இந்தியாவில் சுமார் 2 மில்லியன் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது. தற்போது 8 மில்லியன் பேரை வேலைவாய்ப்பில் கொண்டுள்ள இந்த துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் அதே நேரத்தில் அனுபவமிக்க மூத்த ஊழியர்கள் பலர் பணியை இழக்கும் அபாயமும் இருப்பதாக அறிக்கை எச்சரிக்கிறது. நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் கூறியதாவது, நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வேலை இழப்புகள் தவிர்க்க முடியாது. இந்த 2 மில்லியன் பேர் என்பது ஒரு எண் மட்டுமல்ல. இவர்களின் வருமானம் 20 முதல் 30 மில்லியன் மக்களை ஆதரிக்கும் ஒரு பொருளாதார சங்கிலி. இவர்களுக்கு வேலை போனால் அவர்களை நம்பி வாழும் கோடிக்கணக்கானோர் பாதிக்கப்படுவார்கள் என அவர் எச்சரித்துள்ளார். ஏஐ வளர்ச்சி உலகளவில் வேகமாக நடைபெறுகிறது. அதனால் இந்தியர்கள் விரைவாக இந்த மாற்றத்துக்கு தயாராக வேண்டும் எனவும், இல்லையெனில் எதிர்காலத்தில் வேலை இழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கிறது. Google.org மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி ஆகியவற்றின் ஆதரவுடன் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில், இந்தியா உலகில் மிக அதிக பணியாளர்களை கொண்ட நாடாக இருந்தாலும் அவசரமாக ஏஐ கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு பயிற்சி அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி ஏஐ தொழில்நுட்பம் 2030க்குள் ஆசியா பசிபிக் பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு $3 டிரில்லியன் வரை பங்களிக்கும். இதனால் ஏஐ திறனை உடனடியாக கற்றுக்கொள்பவர்களே முன்னேற்றத்தை அடைவார்கள். மற்றவர்கள் வேலை இழப்பு அபாயத்தில் சிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இளம் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை நாட்டின் மிகப்பெரிய பலம். ஆனால் இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவை கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த பலம் கூட வேலை இழப்பில் முடிவடையும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வேலைகள் நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மென்பொருள் பொறியியல், மனிதவள மேம்பாடு போன்ற துறைகளில் அதிக பணியிட இழப்புகள் ஏற்பட்டுள்ளனர். ஒரு காலத்தின் புதுமையின் பிறப்பிடமாக இருந்த தொழில்நுட்பத்துறை இன்று செயற்கை நுண்ணறிவு ஆக்கிரமிப்பால் பெரும் மாற்றத்தை காண்கிறது. திறமையான மனிதர்களின் இடத்தை மெஷின்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்தியா முழுமையாக ஏஐ திறனை கற்றுக்கொள்வதே ஒரே தீர்வாகும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.